viewers, welcome to Mavi Study Time. இன்னைக்கு நம்ம 11th standard accountancy chapter 3ல இருக்க exercise sums தான் பார்க்க போறோம். எக்ஸசைஸ்ல first exercise என்னன்னு பாத்தீங்கன்னா complete the accounting equations. So நம்ம வந்து accounting equationலாம் இதுல கொடுக்காம விட்டுருக்காங்க. அதை எல்லாத்தையும் நம்ம find out பண்ண போறோம். ஓகேங்களா? இது வந்து நான் ஆல்ரெடி illustrationலயே சொல்லியிருக்கேன். பட் illustrationல வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸசைஸ்ல உங்களுக்கு நான் ஒரு ஃபார்முலா வச்சு சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அசெட் வந்து கொடுத்துட்டாங்க, கேபிட்டலும் கொடுத்துட்டாங்க, லைபிலிட்டி என்ன நம்மக்கிட்ட கேட்குறாங்க. செகண்ட் வந்து அசெட் கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் என்னன்னு கேட்குறாங்க, லைபிலிட்டி கொடுத்துருக்காங்க. தேர்டில் அசெட் வந்து நமக்கு கொடுக்கல, கேபிட்டல் கிரெடிட்டாஸும் கொடுத்துட்டாங்க. கிரெடிட்டாஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்மளோட லைபிலிட்டிஸ் தான். ஓகேங்களா? இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க, அசெட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ஃபார்முலா வச்சு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி. இதுதான் நம்மளோட கான்செப்டே. ஓகேங்களா? நமக்கு ஒரு அசெட் கண்டுபிடிக்கணும்னா அது எப்படி இருக்குன்னா நம்மளோட கேபிட்டலையும் லைபிலிட்டிஸையும் ஆட் பண்ணால் நமக்கு நம்மளோட அசெட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இப்போ ஒருவேளை நமக்கு கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் பாருங்கள். கேபிட்டல் அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம கேபிட்டல் தானே தெரியணும். ஸோ இந்த பக்கம் இருக்க லைபிலிட்டியை அப்படியே இங்கே கொண்டு போயிருங்க. ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும்? ப்ளஸில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடுங்களா? இவ்வளோதான், இந்த சின்ன கான்செப்ட் தான். இப்போ நமக்கு கேபிட்டல் தெரியணும். ஸோ கேபிட்டல் அப்படியே வச்சுட்டோம். இங்கே லைபிலிட்டி ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா அது வந்து மைனஸாக மாறிடும். ஸோ அசெட் மைனஸ் லைபிலிட்டி. ஓகேங்களா? அப்போ கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. அடுத்தது நமக்கு லைபிலிட்டி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். லைபிலிட்டி அப்படியே வச்சுக்கணும். இந்த கேபிட்டலை ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு போயிடணும். ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா இந்த ப்ளஸில் இருக்க கேபிட்டல் இந்த பக்கம் போகிறப்போ மைனஸ் ஆகிடும். அப்போ நமக்கு லைபிலிட்டி வேணால் என்ன பண்ணணும்? லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசெட், இந்த கேபிட்டல் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் கேபிட்டல் ஆகிடும். ஸோ கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் லைபிலிட்டி. இந்த 3 ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும். நம்ம இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே போதும். மீதி ரெண்டு நம்ம வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ சம் பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கொடுத்துருந்தாங்க? நமக்கு அசெட் 1 lakh கொடுத்துட்டாங்க, கேபிட்டல் வந்து 80,000 கொடுத்துட்டாங்க. அப்போ லைபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. லைபிலிட்டியோட ஃபார்முலா என்ன? லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் கேபிட்டல். ஓகேங்களா? லைபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு அசெட் மைனஸ் கேபிட்டல் போட்டிருக்கோமா? லைபிலிட்டி நமக்கு தெரியாது. ஸோ லைபிலிட்டி அப்படியே வச்சுருங்க. அசெட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 lakh rupees கொடுத்துருக்காங்க. 1 lakh மைனஸ் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1 lakhலேருந்து 80,000 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 20,000 தான் நம்மளோட லைபிலிட்டி. இவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பாருங்கள், நமக்கு அசெட் வந்து கொடுத்துருக்காங்க 2 lakh, கேபிட்டல் வந்து நமக்கு கொடுக்கல, லைபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க 40 lakhs. ஓகேங்களா? இப்போது கேபிட்டல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி. ஓகேங்களா? கேபிட்டல் கொடுக்கல, ஸோ கேபிட்டல் அப்படியே வச்சுக்கலாம். அசெட் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க? 2 lakh கொடுத்துருக்காங்க. 2 lakh மைனஸ் லைபிலிட்டி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40,000 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 lakhலேருந்து 40,000 மைனஸ் பண்ணோன்னா 1,60,000 தான் நம்மளோட கேபிட்டல். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அசெட் வந்து கொடுத்துருக்காங்க, அசெட் வந்து கொடுக்கல, கேபிட்டலில் வந்து நமக்கு 1,60,000 கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டாஸில் வந்து 80,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அசெட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? அசெட்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி. ஓகேங்களா? கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,60,000 ப்ளஸ் லைபிலிட்டி, கிரெடிட்டாஸ்னால் லைபிலிட்டின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ லைபிலிட்டி நமக்கு எவ்வளோன்னு பாருங்கள், 80,000. 1,60,000 ப்ளஸ் 80,000 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2,40,000. இதுதான் நம்மளோட அசெட். நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் சம்முக்கும் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.